தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த முறை சீட்டு கிடையாது, திமுக கைவிரித்தது. இந்த முறை திமுக சீட்டு கிடையாது, திமுக கைவிரித்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சபாநாயகர் அப்பாவு நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் 1996ஆம் ஆண்டு தன்னுடைய ஆசிரியர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அடுத்ததாக சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அடுத்ததாக திமுகவில் இணைந்து ஒரு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட இவர் திமுக தலைமையிடம் சீட்டு கேட்டிருந்தார். ஆனால் இவருக்கு வயது அதிகமாகிவிட்டது, 80 வயது ஆகிவிட்டது. மேலும் தொகுதியில் இவருக்கு அதிருப்தி நிலவுவதாலும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட திமுகவினர் சபாநாயகர் அப்பாவுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துவதாலும் திமுக தலைமை இந்த முறை சபாநாயகர் அப்பாவுக்கு தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடையாது என்று கூறிவிட்டது. அவருடைய மகனுக்கு வேண்டுமானால் சீட்டு கொடுக்கலாம் என்று தலைமை கருதுகிறது. ஆனால் அவருடைய மகனோ எம்பியாக வேண்டும் என்ற கனவில்தான் உள்ளார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் சபாநாயகர் அப்பாவுக்கு சீட்டு கிடையாது. சபாநாயகர் அப்பாவு மனம் நொந்து போய் உள்ளார்.